விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புயல் பாதிப்பை பார்வையிட மத்திய நிபுணர் குழு 8ஆம் தேதி புதுவை வருகை. தமிழகத்தில் நாளை ஆய்வு. 12 மணி நேரத்தில் முடிந்த இடையர்பாளையம் பாலம் சீரமைக்கும் பணி. நாளை முதல் போக்குவரத்து தொடங்கும் என்று தகவல். தூண்டில் வளைவு அமைக்க கோரிக்கை. கிழக்கு கடற்கரை சாலையில் மீனவர்கள் மறியல் போராட்டம். பெஞ்சல் புயல் எதிரொலி. புதுவை, காரைக்கால், ஏனாம் பகுதிகள் பேரிடர் பாதித்த பகுதிகளாக அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்வையிட மத்திய குழு நாளை மறுநாள் புதுச்சேரி வருகிறது. பெஞ்சல் புயல் புதுவையில் வரலாறு காணாத சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. புயல் சேதத்தை பார்வையிட்டு மதிப்பிட மத்திய குழுவை அனுப்புமாறு மத்திய அரசை புதுச்சேரி அரசு கேட்டுக்கொண்டது. அதன் அடிப்படையில் வரும் 8 மற்றும் 9 ஆகிய 2 நாட்கள் டெல்லியில் இருந்து புயல் சேதத்தை ஆய்வு செய்ய மத்திய இணை செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையில் மத்திய குழு புதுவை வருகிறதா. இதனையொட்டி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பொதுப்பணித்துறை, வேளாண் துறை, உள்ளாட்சி, மீன்வளம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சேத விவரங்களை சேகரித்து அறிக்கையாக சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து அனைத்து துறைகளிலும் சேத விவரங்களை மதிப்பிட்டு அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறதா. இதனிடையே புதுச்சேரிக்கு புயல் நிவாரணமாக 600 கோடி ரூபாயை வழங்க பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் அனுப்பியுள்ளார். புதுவையில் சேதமடைந்த இடையர்பாளையம் பாலம் 12 மணி நேரத்தில் தயார் செய்யப்பட்டது. நாளை முதல் போக்குவரத்து தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் தமிழகத்தை தாக்கியதால் அங்கு வரலாறு காணாத மழை பொழிந்தது. வீடூர், சாத்தனூர் அணைகள் முழு கொள்ளளவை எட்டியதால் உபரி நீர் திறக்கப்பட்டதில் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர கிராமங்கள் நீரில் மூழ்கின. அன்று மாலை கடலூர் புதுவை சாலை நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இரவு 10 மணிக்கு தவளக்குப்பத்தை அடுத்த இடையர்பாளையத்தில் ஓடைப்பாலம் உள்வாங்கியது. இதனால் புதுவை கடலூர் சாலையில் மீண்டும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. கடலூர் சென்ற அனைத்து வாகனங்களும் முருங்கம்பாக்கம் சந்திப்பு, கொம்பாக்கம், வில்லியனூர், கரிக்கலாம்பாக்கம், அபிஷேகப்பாக்கம் வழியாக திருப்பி அனுப்பப்பட்டது. பாலம் உள்வாங்கியதால் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். இதனையடுத்து நேற்று காலை உடந்த பாலத்தில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் 40 லட்சம் ரூபாயில் உடனடியாக சீரமைக்கும் பணியை தொடங்கினர். பாலம் சீரமைக்கும் பணியினை கவர்னர் கைலாஷ்நாதன் பார்வையிட்டு அதிகாரிகளிடம் பணி நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். போக்குவரத்தை மீண்டும் தொடக்கும் வகையில் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நேற்று மாலை வரை பணிகள் தொடர்ந்தது. பணிகள் நிறைவடையும் வரை சபாநாயகர் செல்வம் அங்கேயே இருந்து பணிகளை பார்வையிட்டார். பாலம் சீரமைப்பு பணிகள் முடிந்தாலும் உடனடியாக போக்குவரத்திற்கு அனுமதிக்கப்படவில்லை. கான்கிரீட் உறுதித்தன்மை அடைவதற்கான கால அவகாசம் தேவைப்படுகிறதா. சனிக்கிழமை மதியம் முதல் கடலூர் சாலையில் போக்குவரத்தை தொடங்கலாம் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முதலில் இலகுரக வாகனங்களை இயக்கி பார்த்துவிட்டு பரிசோதனை செய்து பின்னர் கனரக வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட உள்ளது. தூண்டில் வளைவு அமைக்க கோரி கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மீனவ கிராமமான சோதனைக்குப்பம், நடுக்குப்பம் பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மீனவர்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். ஆனால் தூண்டில் வளைவு அமைக்கும் பணியில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் கிடப்பில் போடப்பட்டு பணிகள் எதுவும் துவங்கப்படாமல் இருந்ததா. இதனிடையே சோதனைக்குப்பம், நடுக்குப்பம் ஆகிய மீனவ கிராமங்களை சேர்ந்த பஞ்சாயத்தாளர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை வேண்டுகோள் விடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறதா. இதனால் ஆவேசமடைந்த மீனவர்கள் கோட்டக்குப்பம் ரவுண்டானா அருகே இன்று காலை ஒன்று திரண்டனர். அவர்கள் திடீரென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டக்குப்பம் காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததால் மீனவர்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
பெஞ்சல் புயல் காரணமாக புதுவை வரலாறு காணாத சேதத்தை சந்தித்துள்ளதால் புதுவை, காரைக்கால், ஏனாம் பகுதிகள் பேரிடர் பாதித்த பகுதிகளாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். பெஞ்சல் புயல் கரையை கடந்தபோது புதுச்சேரியில் சூறைக்காற்றுடன் வரலாறு காணாத வகையில் ஒரே நாளில் 50 சென்டிமீட்டர் கனமழை பொழிந்ததா. இதனால் புதுச்சேரியில் 50,000 வீடுகள், 10,000 ஹெக்டேர் விளைநிலங்கள் வெள்ளம் சூழ்ந்து கடும் பாதிப்பு ஏற்பட்டது. 50 கிலோமீட்டருக்கு மேல் சாலைகள் சேதமடைந்தது. மழை வெள்ளத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர்ந்து தமிழக பகுதியில் பெய்த கனமழையை அடுத்து வீடூர், சாத்தனூர் அணைகள் திறக்கப்பட்டதா. இதில் தென்பெண்ணையாறு, சங்கராபரணி ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதில் ஆற்றங்கரையை ஒட்டிய புதுச்சேரி கிராம பகுதிகள், விளைநிலங்களில் வெள்ளம் சூழ்ந்து சேதம் ஏற்பட்டதா. இந்நிலையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் ஆகிய பகுதிகள் பெங்கல் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் இப்பகுதிகள் இயற்கை பேரிடர் பாதித்த பகுதிகளாக புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளதா. இதற்கான ஆணையை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ளார். சட்டமேதை அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி அரசு சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சட்டமேதை அம்பேத்கரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டதா. இதனையொட்டி புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சட்டசபை எதிரே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாஜக சார்பில் மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தனர். திமுக சார்பில் மாநில அவைத்தலைவர் எஸ்.பி. சிவக்குமார் தலைமையில் மாநில அமைப்பாளர்களும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா முன்னிலையில் லப்போத் வீதியில் உள்ள மாநில திமுக தலைமை அலுவலகத்தில் இருந்து அமைதி ஊர்வலமாக புறப்பட்டு சென்று சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. காங்கிரஸ் சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தனர். அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், இணை செயலாளர்கள் வீரம்மாள், திருநாவுக்கரசு உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல பல்வேறு கட்சியினரும் இயக்கத்தினரும் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனிடையே புதுவை ஜிப்மரில் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டதா. ஜிப்மர் எஸ்சி மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பாக வேல்முருகன் தலைமையில் சிறப்பு விருந்தினராக ஜிப்மர் பொறுப்பு இயக்குனர் அப்துல் அமீத் மற்றும் பொறுப்பு மருத்துவ கண்காணிப்பாளர் ரவி சிந்தோரியா ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளர்களாக கௌதம் ராய், ரங்கபாஷ்யம், லால்குடி நாராயணன், துரைராஜன், சங்கரேஸ்வரி, சாந்தி உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றனர். NRI சான்றிதழ் விவகாரத்தில் மேலும் 4 புரோக்கர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் NRI இடஒதுக்கீட்டில் மருத்துவ இடங்களை பெற போலி சான்றிதழ் கொடுத்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளதா. இதுவரை 69 மாணவர்கள் போலி சான்றிதழ் கொடுத்துள்ளதாக லாஸ்பேட்டை போலீசில் சென்டாக் நிர்வாகம் புகார் அளித்துள்ளது. போலி சான்றிதழ் அளித்து தனியார் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த ஒரு மாணவர் நீக்கப்பட்டுள்ளார். 19 மாணவர்களின் பெற்றோர் போலீசார் அழைத்து விசாரணை நடத்தினர். இதில் 6 லட்சம் வரை இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து போலி சான்றிதழ் பெற்றது தெரிய வந்தது. லாஸ்பேட்டை போலீசார் சென்னையில் முகாமிட்டு போலி சான்றிதழ் வாங்கி கொடுத்த ஒரு ஏஜென்ட்டை கைது செய்து விசாரணை நடத்தினர். அவர் அளித்த தகவலின்படி மேலும் 4 ஏஜென்ட்டுகளை பிடித்து விசாரணை நடத்தினர். தங்களது பிள்ளைகளை மருத்துவம் படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட வசதி படைத்தவர்களை அணுகி லட்சக்கணக்கில் பணம் பெற்று போலி சான்றிதழை தயாரித்து வழங்கியது தெரிய வந்தது. மேலும் பல மாநிலங்களில் ஏஜென்ட்டுகள் செயல்பட்டு வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவர்களையும் பிடிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். அதோடு வழக்கில் ஆஜராகாமல் உள்ள பெற்றோர்களையும் அழைத்து போலீசார் விசாரணை நடத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். புதுவையில் புயலால் 3000 டன் குப்பைகள் குவிந்துள்ளது. புதுவையில் கடந்த 1ஆம் தேதி பெஞ்சல் புயல் கனமழை காரணமாக நகரம், கிராமங்களில் வெள்ளம் புகுந்தது. பலத்த காற்று வீசியதால் சாலையோரத்தில் இருந்த 500க்கும் மேற்பட்ட மரங்கள் முறிந்தும் வேரோடு சாய்ந்தும் விழுந்தது. இதனை தீயணைப்புத் துறையினர், வருவாய், பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பொக்லைன் மற்றும் மரம் வெட்டும் இயந்திரங்கள் மூலம் வெட்டி அகற்றி சாலையோரம் குவித்தனர்.
மழை நின்றதால் மரங்கள் இதர குப்பைகளை அகற்றும் பணியில் துப்புரவு பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். குப்பை அள்ளும் ஒப்பந்த நிறுவனங்கள் கூடுதலாக வாகனங்களை வைத்து குப்பைகளை அகற்றி வருகின்றன. புயலால் புதுவை நகரம் கிராம பகுதிகளில் 3000 டன் குப்பைகள் சேர்ந்துள்ளது. கடந்த 3 நாட்களில் மட்டும் 1600 டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து குப்பைகளை அகற்றும் பணி நடந்து வருகிறது. புதுவையில் சனிக்கிழமைகளில் பள்ளிகள் இயங்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. புயல் மற்றும் மழை காரணமாக பள்ளி விடுமுறை விடப்பட்டதால் அதற்கு மாற்று தினங்களில் வேலை நாட்களை பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. பெஞ்சல் புயல் மற்றும் தொடர் கனமழையால் கடந்த 27, 28 மற்றும் 29ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. இந்த வேலை நாட்களை ஈடு செய்யும் வகையில் வருகின்ற 7ஆம் தேதி புதன்கிழமை பாடத்திட்டம், 14ஆம் தேதி வியாழக்கிழமை பாடத்திட்டம், 21ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பள்ளிகள் இயங்கும் என்றும் 21ஆம் தேதி சனிக்கிழமை செய்முறை தேர்வு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு நாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் அனுசரிக்கப்பட்டது. வீராம்பட்டினத்தில் அமைக்கப்பட்டுள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் நிர்வாகிகள் ஒன்று கூடி மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு தொகுதி நிர்வாகிகளும் வார்டு நிர்வாகிகளும் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். தேங்காய் திட்டு பகுதியில் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுப்பையா நகர் பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் சுமார் 300 பேருக்கு குடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழக பதிவாளர் பதவிக்காலத்தை நீட்டிக்க கூடாது என்று கூட்டு போராட்ட குழுவினர் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத கூட்டு நடவடிக்கை குழு தலைவர் ஜெயபாரதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக பதிவாளர் சிவராஜின் பதவிக்காலம் வருகின்ற 8ஆம் தேதியோடு முடிவடைவதாகவும், கடந்த 3 ஆண்டுகளில் பதிவாளர் பதவிக்குரிய எந்தவித பணிகளையும் செய்யாமல் பதவியையும் 1 ஆண்டை வீணடித்துவிட்டு தற்போது பதவிக்காலத்தை நீட்டிக்க அவர் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும், அவர் பதவி வகித்த 3 ஆண்டுகளில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களிடம் அவர் விரோத போக்குடன் நடந்து கொண்டதாகவும் கூறியுள்ளனர். இதனை கண்டித்து அனைத்து ஊழியர் சங்கங்களின் கூட்டுக்குழு சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம், நடைபயணங்கள், உண்ணாவிரதம் போன்ற பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டதாகவும், இந்நிலையில் தனது பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் தற்போது மீண்டும் அவர் பதவிக்காலத்தை நீட்டிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் குற்றம் சாட்டினர். அவரது பதவிக்காலத்தை அரசு நீட்டிக்க கூடாது என்றும், அப்படி நீட்டிப்பு வழங்கினால் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர் கூட்டுக்குழு அனைவரும் இணைந்து போராட்டம் நடத்துவோம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். புதுவையில் இணையவழி மோசடிக்காரர்களிடம் ஏமாந்த 4 பேர் போலீசில் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தனசேகர் ராமலிங்கம். இவருக்கு தெரியாமலேயே இவரது கிரெடிட் கார்டில் இருந்து மர்ம நபர் 2 லட்சத்தை எடுத்துள்ளார். அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கந்தன் என்பவர் இணையதளத்தில் பழைய செல்போன் விற்பனைக்கு உள்ளதா என்று தேடியுள்ளார். அப்போது கந்தனின் ஃபேஸ்புக்கிற்கு வந்த ஒருவர் செல்போன் விற்பனைக்கு இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதனை நம்பி கந்தன் 12,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். குருமாம்பேட் பகுதியைச் சேர்ந்த வினோத் என்பவர் பகுதி நேர வேலை மூலம் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று மர்ம நபர் கூறியதை நம்பி 47,000 மோசடி கும்பலுக்கு அனுப்பி ஏமாந்துள்ளார். மேலும் காரைக்கால் டவுன் பகுதியைச் சேர்ந்த முகமது காசிம் என்பவர் 38,000 ரூபாய் பணத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 7,115 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 56,920 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 980 ரூபாய்.
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புயல் பாதிப்பை பார்வையிட மத்திய நிபுணர் குழு 8ஆம் தேதி புதுவை வருகை. தமிழகத்தில் நாளை ஆய்வு. 12 மணி நேரத்தில் முடிந்த இடையர்பாளையம் பாலம் சீரமைக்கும் பணி. நாளை முதல் போக்குவரத்து தொடங்கும் என்று தகவல். தூண்டில் வளைவு அமைக்க கோரிக்கை. கிழக்கு கடற்கரை சாலையில் மீனவர்கள் மறியல் போராட்டம். பெஞ்சல் புயல் எதிரொலி. புதுவை, காரைக்கால், ஏனாம் பகுதிகள் பேரிடர் பாதித்த பகுதிகளாக அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.